வரவு செலவு திட்டத்தின் மீது சட்டப்பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: நிதியமைச்சர் அளித்துள்ள இந்த திட்டத்தை ஆதரித்து ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். வரும் ஆண்டிலே காவல்துறைக்காக கணிசமான தொகையை செலவிடப் போவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி காவல்துறைக்காக செலவிடுவது மிகவும் அத்தியாவசியமானது தான். ஆனால் காவல்துறையினர் செய்யும் பணிகளையும் ஆற்றிய சாதனைகளையும் நமது நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு போதுமான விளம்பர வசதிகள் இல்லை. மக்கள் நல்ல வழியில் நடந்து கொள்வதற்கும் குற்றங்கள் புரியாமல் இருப்பதற்கும் ஓரளவுக்கு விளம்பரம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன். எனவே காவல்துறையினரின் பணிகளையும் சாதனைகளையும் நல்ல முறையில் விளம்பரம் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். விவசாயத்தை குறித்து பல உறுப்பினர்கள் பேசினார்கள். விவசாய துறையிலிருந்து தான் நம்முடைய வருமானத்திற்கு 50% கிடைக்கிறது. விவசாயத்தை பொறுத்துதான் வேறு பல தொழில்களும் வளர வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆகவே இந்த நிலைமையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருள்களின் விலை இறங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். கடந்த பல ஆண்டுகளாக மத்திய அரசும் மாநில அரசும் திட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து கொண்டதன் காரணமாக நாட்டில் விவசாய துறையில் உற்பத்தி அதிகமாக பெருகி இருக்கிறது. விவசாயி உற்பத்தி செய்யும் விளைபொருள்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யும் அளவுக்கு கூட விவசாயத்துறையில் உற்பத்தி பெருகியிருப்பது மகிழ்ச்சிக்குரியது. ஆனால் விவசாயிகளுடைய உற்சாகம் குறைந்து போகக்கூடிய அளவுக்கு விவசாய விளைபொருள்களின் விலை குறைந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டுமென்று கேட்டு கொள்ளுகிறேன். அடுத்தபடியாக ஊர்காவல் படை அமைப்பது சம்பந்தமாக எந்தவிதமான அரசியல் உள்நோக்கமும் இருக்கக்கூடாது. அந்த முறையில் ஊர்காவல் படைகளை நாம் நிறுவியாக வேண்டும். ஊர்காவல் படை சம்பந்தப்பட்ட வரையில் தேசப்பற்று உள்ளவர்களை தேர்ந்தெடுக்க அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாட்டில் நெருக்கடி ஏற்படுகிற சமயத்திலும் நாட்டிற்கு இடையூறுகள் வருகின்ற காலத்திலும் ஊர்காவல் படைகள் தைரியமாக நின்று நமது பாரத நாட்டை பாதுகாப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் விதத்தில் அந்த படைகளை நாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். சிக்கன சீரமைப்பு சம்பந்தமாக இங்கு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். சிக்கன சீரமைப்பில் அரசு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும். அம்மாதிரி விளங்கினால்தான் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சிக்கன சீரமைப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள். அந்த முறையில் நமது அரசு நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும். லஞ்சம் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதற்கும் ஊதாரி செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கும் தீவிர நடவடிக்கை எடுத்தால் மத்திய அரசின் உதவி குறைந்திருப்பதை நிறைவு செய்து கொள்ள முடியும். அந்த முறையில் உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும்.